உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழில் மொத்தம் 247 எழுத்தில் உயிர் எழுத்துக்கள் 12 அப்படின்னு படிச்சிருக்கோம். அது எங்கே உருவாகுதுன்னா நம்முடைய வயிற்றை சுற்றி நாபியை சுற்றி தான் உருவாகுது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ 12 எழுத்துக்களில் மெதுவாக சுவாசிக்கிறது, வேகமாக சுவாசிக்கிறது அப்படின்னு 2 முறை இருக்குது. மெதுவாக சுவாசிக்கிறத நம்ம குறில்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு கை விரல்கள் எத்தனைன்னு கேட்டால் 5. கை விரல்கள் 5. அப்போ குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாலும் 5 தான். அது எதுக்கு சமம்னா ஒன்றுமே இல்லை, மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான். மிட்டாய் சாப்பிட்டா எப்படி சுவாசிப்போம்? மெதுவாக சுவாசிப்போம். இப்போ எப்படின்னு சாப்பிட்லாமா மிட்டாயை? மெதுவாக சுவாசித்து சாப்பிட்லாமா? முதல் மிட்டாய் என்ன? அ. இரண்டாவது மிட்டாய் இ. மூன்றாவது உ. நான்காவது ஏ. ஐந்தாவது ஓ. அப்போ அ இ உ ஏ ஓ. இப்போ 5 மிட்டாய் எழுத்துக்கள் நமக்கு குறுகிய ஓசையை கொடுக்குது. எளிமையாக இருக்கா? குறில் சொன்னாலும் இனிப்பு அப்படின்னு சொன்னாலும் இரண்டுமே ஒன்று தான். அதாவது ஸ்மால் பிரீத், பொறுமையாக மூச்சு எடுத்து விடுறது தான் குறில். அது ஷார்ட் சவுண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அடுத்தது மாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாத்திரைன்னா எதை குறிக்குதுன்னா ஒரு எழுத்தை எவ்வளோ நேரத்தில் சொல்கிறோன்றது தான் மாத்திரை. இப்போ அ சொன்னோம், ஒரு சொடக்கு, அவ்வளோதான். இந்த நேரத்துக்குள்ளே அ சொல்லிடணும். ஈ சொல்லணும்னாலும் அதே தான், அதே நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஈ. ஊ சொல்லணும்னா அதே நேரத்துக்குள்ளே. ஏ இவ்வளோதான் டைம். ஓ அவ்வளோதான். இப்போ வயிற்றில் இருக்கிற அந்த ஆவை நம்மளுடைய தலையில் எடுத்துன்னு வந்து கழுத்து பகுதியில் உச்சரித்து வெளிப்படுத்துகிறோம். அது ஓசையாக வெளிவருது, அவ்வளோதான். இப்போ சொல்ல முடியுமா குறில் எத்தனைன்னு? குறில் 5. அதை பற்றி வேறு என்ன சொல்லலாம்? குறுகிய ஓசை. மாத்திரை பார்த்தா ஒரு மாத்திரை, இவ்வளோதாங்க குறில். நம்ம சாப்பிட்ற மாத்திரை இல்லை, அதனுடைய அளவு. இந்த 5 எழுத்து சொல்லும்போது எவ்வளோ நேரத்தில் சொல்கிறோமோ அதுதான் மாத்திரை. மறக்கவே கூடாது, குறில்னா 5 தான். இனிப்பு சாப்பிட்ற மாதிரி. அடுத்த பதிவில் நெடில் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம்.